நம்முடைய வாழ்க்கை ஒரு காரணத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஒரு காரணத்திற்காக இந்த பூமியில் உங்களை வாழ வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே ஒரு காரணத்திற்காக தான் நடக்கிறது. அப்படின்ற காரியத்தை நம்ம முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்றியும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படிங்கிறத தேவன் நம்மளுக்கு வாக்கு தத்தமாக கொடுத்துருக்கிறார். ஸோ நீங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்துட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நன்மைக்கு ஏதுவாக தேவன் நடக்க செய்கிறவர். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, 115ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். தேவன் வர்த்திக்க பண்ணுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா செழிக்க செய்பவர். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் செழிக்க செய்கிறவர் தேவன், வர்த்திக்க பண்ணுகிறவர் தேவன். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா பிசாசு வருந்தக்கூடிய காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா devil will regret. உங்களை நோக்கி உங்கள் வாழ்க்கையில பிசாசு கொண்டு வந்த எல்லா பிரச்சனைகளையும் நினைத்து பிசாசு வருந்தக்கூடிய காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவன் உங்களை செழிக்க செய்கிறவர், வர்த்திக்க பண்ணுகிறவர். இந்த வசனம் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, God will cause you to flourish. God will cause you and your children to flourish. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் செழிப்படைவதற்கு தேவன் தான் காரணமாக இருக்கிறார். அவர்தான் காரணகர்த்தாவாக இருக்கிறார். God causes blessings. God causes deliverance and prosperity. அந்த காஸ் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழில் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மெடிக்கல் சயின்ஸில் மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, பாடியில் ஏதாவது ஒரு சோர்வு வருது, வீக்னஸ் வருதுன்னா அதற்கு காரணம் எங்கேருந்து வருகிறது அப்படின்றத டயக்னோஸ் பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. இப்போ ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் வரல, அதை கொண்டு வந்தது என்ன, எதன் விளைவாக ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்றத யோசிப்பாங்க. அது ஒரு வேளை கொலஸ்ட்ராலாக இருக்கலாம், இல்லை பிளட் ப்ரெஷராக இருக்கலாம், இல்லைன்னா ரத்த நாளங்கள் சுருங்கி இருக்கலாம். இப்படி எந்த விதமான காரணங்களாக கூட இருக்கலாம். ஆனால் விளைவாக முடிவாக என்ன வந்துச்சு அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள், செழிப்பு, உயர்வு, ஆரோக்கியம், சுகம் இதெல்லாம் முடிவில் விளைவாக உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் இதற்கெல்லாம் காரணம் யாரு, எங்கன்னு பார்த்தீங்கன்னா அது தேவனாக இருக்கிறார். நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் தேவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் வர செய்கிறார், வர்த்திக்க பண்ணுகிறார். He causes you to be blessed. He causes you to flourish. God causes blessings. God causes grace. உங்கள் வாழ்க்கையில் அவரே காரணராக இருக்கிறார். காரணராகிய கர்த்தர் அவர்தான். தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், எல்லா சூழ்நிலையிலும் உங்களை உயர்த்துகிறவர். அதனால் வர்த்தகம் உங்களுக்கு, வருத்தம் பிசாசுக்கு. இதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் பிள்ளைகளுக்கு. அப்படின்னா தேவன் என்ன பண்ணுறாருன்னா தலைமுறைகளுக்கும் அவருடைய அந்த காசை, அவருடைய அந்த விளைவை அவர் தொடரச் செய்கிறார், வர்த்திக்க பண்ணுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு செஞ்சுட்டு நிறுத்துறது கிடையாது, அது இன்னும் அதிகமாகி உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு வரும். அவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு வரும்பொழுது அது இன்னும் பிரம்மாண்டமாக பெருகும். இட் இஸ் a never ending blessing. It is a never ending process. ஒரு நாளும் முடிவுக்கு வராத ஒரு ஆசீர்வாதம் தான் இது. ஏன் ஒரு நாளும் முடிவுக்கு வராது அப்படின்னா இதை செய்கிறவர் தேவனாக இருக்கிறார். அவருக்கு முடிவில்லை. தேவனுக்கு முடிவில்லை என்றால் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும், உங்களுடைய உயர்வுக்கும், செழிப்புக்கும், உங்களுடைய நன்மைகளுக்கும், உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும், சுகத்திற்கும் முடிவில்லை. அந்த காரணராகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை செழிக்க செய்பவர் அவர்தான். உங்களை வர்த்திக்க செய்கிறவர் தேவன். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான வர்த்தகம் நிறைந்த நாளாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு நன்றி சொல்லுங்கள்.